குட் ஈவினிங், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இட்ஸ் பீன் அ லாங் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு vlog எடுக்கணும், இயர் எண்டு வேறு. ஸோ நீட் டு டூ இட். இயர் எண்ட் ரிவ்யூ போட்டே ஆகணும், இல்லைன்னா சம்பவம் கிளப் போச்சுக்கும். ஓகே, இயர் எண்ட் ரிவ்யூ பை சம்பவம் கிளப் அட்மின். வேறு யாரும் இல்லை, நான் சம்பவம் கிளப்பில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். ஃபைன், லெட்ஸ் கெட் டு த பாயிண்ட். இயர் எண்ட் ரிவ்யூ என்ன பண்ணோம்? 2024 to 2025 சேஞ்ச் ஓவர். அப்புறம் 25 to 26 புதிய இயர். இதை கொஞ்சம் ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ சொல்லலாமா? இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. அப்படி தான் இல்லை சொல்லணுன்னா, லைக் தளபதி ஸ்டைலில் சொல்லணுன்னா, ஒன்று நான் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லை வீட்டில் இருப்பேன், அந்த மாதிரி தான். லொக்கேஷனை மாற்றிக்கிட்டே இருப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃபீஸ்லேயும் வீடியோ எடுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லணும்னு நினச்சேன். வெல்கம் டு த சேனல் லைஃப் ஆஃப் கோகு. கூட நண்பர்கள்லாம் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஒயிட் நண்பர் இருக்கார், ப்ரௌன் நண்பர் இருக்கார், அவங்களுக்குலாம் சொல்லியிருக்கேன். ஓகே, சரி, எங்கே விட்டோம்? இயர் ரிவ்யூ. ஓகே, இந்த இயரில் நம்ம பண்ணாதது நிறைய இருக்குது, பண்ணதும் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் பேசலாம். ஆஃபீஸ்க்கு மட்டும் போயிட்டு வந்தேன்னா இல்லை, 2 ட்ரிப்ஸ் ஐ ஹவ் மேட், அதை பற்றி சொல்லியே ஆகணும். அதை சொல்கிறத விட vlog எடுத்தது நான் அடுத்தடுத்து வரும். அதுதான் இந்த இயர் எண்டோட ஸ்பெஷல். அப்புறம் லைக் 30+ டேஸ் ஆஃப் வீடியோஸ் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட், ரைட்? 30+ டேஸ் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். அது ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஏன் அந்த பிளேஸ்லேருந்து இந்த லொக்கேஷன் வந்தேன்னா, அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. பட் அங்கே என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுனால கிளியர் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அது சொன்னேன். ஸோ இயர் எப்படி போச்சு? அதான் சொல்கிறோன்னு போயிடுச்சு, என்னத்த சொல்கிறது. திஸ் இயர் எப்படி சொல்லலான்னா, லைக் a year to be remembered இல்லை, year to be learned அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த அங்கேருந்து ஒரு ஆன்டிட்டி பார்க்குறாங்க, அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். இந்த வருஷத்தில் பிக்கெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? உடம்பு ஹெல்த்தியர், ஹெல்த்தி கோகு, வெல்த்தி கோகு, பெட்டர் கோகுன்னு சொல்லலாம். பெஸ்ட்டு கோகுன்னு சொல்ல முடியாது, பெட்டர் வெர்ஷன் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லலாம். இந்த இயரில் ஒரு பிக்கெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. திஸ் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஐஃபோனையும், லைக் கூகுள் பிக்சலையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆம் ஐ ஃப்ளெக்ஸிங்? எஸ், ஐ எம் ஃப்ளெக்ஸிங். யா, ஃப்ளெக்ஸ் பண்ணுறது தப்பு இல்லைல்ல. ஸோ பிக்கெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆப்பிள் டு கூகுள். ஆப்பிளுக்கு போட்டியாக யார் இருப்பான்னு பார்த்தா சாம்சங் வாங்கலாமான்னு யோசிச்சேன். பட் ஐ டோன்ட் லைக் சாம்சங். ஐ லவ் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட். ஸோ அதனால் கூகுள். ஸோ வென்ட் ஃபார் கூகுள் பிக்சல். ஆனாலும் கேமரா பாருங்கள், இதில் தான் வீடியோ எடுக்கிறேன், ஐஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன். 4K 60 FPS பங்கமாக இருக்குல்ல, நல்லா. யா, திஸ் இஸ் ஒன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அனதர் திங் இஸ், ட்ரிப்பு பற்றி vlog will come. People have been asking, ஏன் ப்ரோ அவங்களுக்கு என்ன ப்ரோ யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, vlog போடுவீங்க அப்படின்ட்டு. இட்ஸ் நாட் சிம்பிள் ப்ரோ. vlogging இஸ் நாட் சிம்பிள், இட்ஸ் டஃப். ஒரு 2 நிமிஷம் நின்ன மாதிரி பேசுறது ட்ரை பண்ணி பாருங்கள். இதே 3வது டேக் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ இட்ஸ் நாட் சிம்பிள் அண்ட் ஐல் பி டூயிங் இட் மோர் அண்ட் மோர். இந்த வருஷம் ட்ராவல் பற்றி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்தவே அடுத்த வருஷம் 2026 will travel more, I guess. Not like to office and back to home. Travel some more places. ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும். அது என்னென்னா, பேஷ் ஈவெண்ட். பேஷ்னா என்ன? இதே திங்கிங் எனக்கு ஒரு 2022 2022 எங்களுக்கு பேஷ் ஈவெண்ட் நடந்துச்சு. அதுக்கு பேர் ரசல் டேசல். சவுண்ட்ஸ் கிரேசி, ரைட்?
யார் தான் நேம் வைக்கிறாங்கன்னு தெரில. வேர் ஆர் வி நாவ் போத் அண்ட் vlog. அப்புறம் வந்து லொக்கேஷனும் சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி ஆஃபீஸில் வந்தால் தான் வைப் வரும்ன்ட்டு ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. ரொம்ப நேரமாக ஃபோன் போட்டு தேடிட்டு இருந்தேன், எல்லாம் ஆக்குப்பைடாகவே இருந்தது. இப்போ தான் டைம் கிடச்சி. ஸோ எங்கே விட்டோம்? டேசலில் விட்டோம். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து எல்லோரும் போலையும் கை தட்டிகிட்டு இருந்தேன், வியந்து பார்த்துட்டு இருந்தேன், என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அப்போ வந்து கூட்டம்லாம் நிறைய இருந்தது. இப்போ இன்னும் பீப்புள் கான், சம் பீப்புள் ஆர் தேர். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் பேட்ச் இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் இருந்தது 2024. அப்போ வந்து சும்மா எதாச்சும் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டுருந்தேன். தூரத்தில் ஒரு 2 உருவம் தெரிஞ்சுது. அந்த உருவம் வந்து கூப்பிட்டாங்க, வேண்டாம் போகாதீங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் போவேன்னு சொல்லிட்டு அவங்க போய் மீட் பண்ணேன். அதாவது ரேம்பாக்கு ஆள் இல்லை வந்துரு அப்படின்னாங்க. எது நானா அப்படின்னேன். பரவாயில்லவா பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு அதில் ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணிவிட்டு 2025லேயும் ஒரு பர்ஃபாமன்ஸ். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பர்சன் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து, ஏன் ப்ரோ நீங்கள் வந்து பேச்சுலர் நடந்ததெல்லாம் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் ஆக்சுவலாக ஆஃபீஸில் நடந்தது மோஸ்ட்லி நான் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டேன் vlogல. பட் திஸ் டைம் அந்த வீடியோஸும் வரும், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வீடியோஸும் வரும். எப் வாட் எல்ஸ், என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்க, ஆஃபீஸில் பார்த்தவங்களுக்கு தெரியும். பட் vlog பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. ஃபஸ்ட் டைம் 2024 வந்து வேங்க மாவன் கெட்டப். வேங்க மாவன் ஒருத்தையில் எனக்கான சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து எதர்ச்சியாக தான் நடந்தது. இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். அது வந்து சும்மா போயிட்டு இருந்தேன், கூப்பிட்டு செஞ்சு விட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆளாக போயிருந்தேன் ராஜராஜ சோழப்பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு ஒரு கேரக்டர் செட்டப். அதுவும் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்லா கேரக்டர் பில்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. வி ஹவ் டன் சம் ஆர்கனைசேஷன் ஒர்க், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ இட்ஸ் லேர்னிங் சொல்லலாம், நல்லா லேர்னிங்காக இருந்தது. தென் ஃபுட் காம்படிஷன் நடந்தது 2025 ஜானில். அதுலேயும் வந்து சம்பவம் பண்ணியிருந்தோம், ஃபைலஸ். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் இட். வேறு என்ன யோசிக்கணும். ஒன் கிரேசி எக்ஸ்பீரியன்ஸ்னால், நானும் ஃப்ரெண்டு வந்து பெங்களூர் போயிருந்தோம். போகும்போது ஃப்ளைட்டை ஏறியிருந்தோம், ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். லைக் உள்ளே போயாச்சு. அங்கே ஒரு கிரேசி சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்னா, போயிட்டு போட் பண்ணியாச்சு, உட்காந்தாச்சு. திடீர்னு வந்து எல்லோரும் உங்கள் பேகை தரங்க, செக் பண்ணணும் அப்படின்னாங்க. கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு. ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி நடந்துச்சு. என்னென்னு பார்த்தா, அங்கே வந்து கற்பனையில் எங்கேயோ போயிட்டோம். பட் ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. என்னென்னு கேட்டதுக்கு ரைட்டு மாதிரி ஏறிட்டாப்லையா, அவர் பேக்கை தேடிட்டு இருந்தாங்களாம். சரி ஃபன்னாக இருந்தது. இந்த மாதிரி தான் லைஃப்பில் வந்து நம்ம பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இமேஜினேட் பண்ணிகிட்ருப்போம். பட் ஒன்றுமே இருக்காது அந்த விஷயம்லாம். தத்துவம் நல்லா இருக்குல்ல. கொஞ்சம் மூவிஸ் பற்றி பேசலாமா? நைஸ் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் F1 மூவி வெறித்தனமாக இருந்தது. ஐயோ பீப்பு, சரி பரவாயில்ல இருக்கட்டும், கட் பண்ணிக்கலாம். வெறித்தனமாக இருந்தது F1. வேறு How to Train Your Dragon. தமிழ் மூவிஸில் டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா இருந்துச்சு. ட்ராகன் இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சா போன வருஷம் ரிலீஸ் ஆச்சான்னு தெரில, பட் நல்லா இருந்தது. அதுவும் தேட்டரில் தான் பார்த்தேன் நான் ட்ராகன். வேறு ஓடிடியில் வந்து பார்த்த படம் 3 BHK, மெட்ராஸ் மேட்னி. நல்ல குடும்பஸ்தான் விட்டுட்டேன். செம்ம, அதாவது யங் டேரக்டர்ஸ்க்கெலாம் நல்ல டைம் 2025 நல்லாவே ரீச் ஆச்சு. அப்புறம் இளைய அபியங்கர், சாய் அபியங்கர் பிச்சு பரட்டிட்டாப்பில் டூட்டில். நைஸ் மியூசிக் டைரக்டர். அவன் இயர் அண்ட் ரிவ்யூ வ்ளாக் எடுத்துக்கிட்டு இருக்கார். இது ஐஃபோன் தான், பார்த்தா தெரியல. ஆனால் குக்கீஸ் சாப்பிட்டா சபையில் இருந்தால் சாப்பிட்டோம், பார்த்துக்கோங்க. ஏதோ ஏறி இருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்க, யூ ஆர் சச் எ குக்கி பை. அதுக்கு மேலே மறைஞ்சிருச்சு.
யுவர் சப் குக்கி இப்போ ஏதோ எழுதியிருக்கேன். ஓகே டன். சொல்ல விரும்புகிறீங்களா தலை? இல்லை வேண்டாம். என்ன கன்றாவி கிளைமேட்னே தெரில. காலைல பார்த்தா மழை பெய்யுது, இப்போ பார்த்தா வெயில் அடிக்குது, சூரியன் அடிக்குது. there's lot of memes கண்டென்ட்டும் இருந்தது 2025ல. படித்து சொன்னேன் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நான் ஒன்று ஆஃபீஸில் இருப்பேன், இல்லை வீட்டில் இருப்பேன், முடிஞ்சா நேரில் வாங்க. முக்கியமான ஒரு விஷயம், குட்டி சம்பவம் கிளப் மெம்பர் கூட ஹவ் டேக்கன் ஃபியூ வீடியோஸ். லைக் வந்து ஒரு இன்டர்வியூ போச்சு, அப்புறம் ஹவ் டு ட்ரெயின் யுவர் ட்ராகன் எப்படி பண்ணான்னு போச்சு. அதெல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மேலும் பல வீடியோக்கள் அந்த பையன் கூட பொடியன் கூட பண்ணணும்னு நினைக்கிறேன். வில் டூ இட் பிகாஸ் அவன் வந்து ஜென் ஆல்ஃபா கிட் வளர்ந்துக்கிட்டே வரான். யார் க்ரோயிங். அதை பற்றி சொல்லணுன்னா ஒரு பிக் திங் இருக்குது. அது என்ன திங்குன்னா, ரீசண்டாக வந்து ஜெரோதா ஓனர் நித்தின்னு நினைக்கிறேன், பேர் கரெக்டாக தெரில, அப்புறம் எலான் மஸ்க்கும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் தலைவன் எலான் மஸ்க் சொல்லுவாப்பில், என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி வந்து 10 இயர்ஸ்லலாம் உங்களுக்கு வந்து ஜாபே இருக்காது, அப்புறம் வந்து எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஐ ஹவ் பீன் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஏஐ, இட்ஸ் பூமிங் அ லாட், ஐ நோ இட்ஸ் கோயிங் டு டேக் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். பட் இட்ஸ் ஜஸ்ட் லைக் சேயிங் தட் ஹாபியாக வேணால் ஜாப் பண்ணலான்னு சொல்கிறாப்புல. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வி கேனாட் பி ஸோ ஷுர் அபவுட் இட். லெட்ஸ் see how it goes. அவ்வளோதான். நமக்கு இல்லை, ஒன்றும் இல்லை, கையில் என்ன, தட்ஸ் இட். மோஸ்ட்லி வேறு எதுவும் இல்லை. நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசலான்னு பார்த்தேன், பட் எவ்வளோ நேரம் வந்திருக்குன்னு தெரில, எடிட்டிங் பண்ணால் தான் தெரியும். ஸோ இந்த லொக்கேஷன் இப்படி இருக்குது, ஆஃபீஸ் லொக்கேஷன். வேறு லொக்கேஷன் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம் if time allows. Okay, bye bye, see you guys in 2026. More vlogs, more places to explore, healthy living, wealthy living, good fortune to all the people, good peoples. Yep, that's it. Tata. Until next year. உங்கள் கோகு, லைஃப் ஆஃப் கோகுல பார்ப்பீங்க, அடிக்கடி வரும். ஃபைன். ஹாப்பி நியூ இயர் 2026. வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லணும். வில் அட்டாச் சம் ப்ளூப்பர்ஸ் இன் த வீடியோ. பிக்சல் வீடியோக்குள்ள வீடியோ. நைஸ்ண்ணா. வந்துடுச்சு. தளபதி ஸ்டேட்டில் சொல்லணுன்னா வேறு என்ன பண்ணுவோம், லைக் பாஸ் பண்ணிக்கலாமா கொஞ்ச நேரம்? ஆமாம் தலை சொல்லியிருக்கேன். நல்லா இருக்குங்க லொக்கேஷன். இன்ஃபர்மேஷன் iPhone to Apple. Sorry, but vloggers